வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ வேரியபிள் அல்லது மல்டி ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர். ஆடியோ ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். முதல்ல ஆடியோ ஃப்ரீக்வன்சினா என்ன? ஆடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா காதில் கேட்குறது எல்லாமே ஆடியோ ஃப்ரீக்வன்சி தான். அதுக்கு ஏதாவது ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டால் 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ் இருக்கும். அதுதான் ஆடியோ ஃப்ரீக்வன்சி. 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ் அப்படின்னா 20ங்கிறது தெரியுது உங்களுக்கு. 20 கிலோ அப்படின்னா வேறு தெரியும். 20,000 சைக்கிள்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? இப்போ ஹெட்ஸ் இருக்குது. ஹெட்ஸுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஹெட்ஸுக்கு இதில் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லலாம், இதை சொல்லலாம், பல்ஸுன்னு சொல்லலாம், இல்லையா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், இல்லையா சிக்னல்னு சொல்லலாம், அல்லது வேவ், இப்படி நிறைய பேரில் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். அந்த லிமிட் இருந்தால் அது ஆடியோ ஃப்ரீக்வன்சி. இப்போது யூனிவர்சலில் நம்ம பாடல்லாம் கேட்குறோம். அந்த பாட்டிலெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஒரு குவாலிட்டியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? பாஸ் நல்லா வருது அப்படிம்பாங்க. பாஸ் மார்க்கெட்டில் அது பேஸாக மாறிடுச்சு. ஓகேவா? பேஸ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது சலங்க சத்தம் வரணும், சில் சவுண்டு வரணும் அப்படிம்பாங்க. இந்த சில்னஸ் அப்படிங்கிறது ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர் இதில் தான் வருமோ ஒழிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் வராது. சிரில் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, கீச்சு குரல் அப்படிங்கிறது தான் அவங்க எப்படி சொல்கிறாங்க, மருவி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டில் நல்ல சில்னஸ் வரணும் அப்படிம்பாங்க. ஓகேவா? சிரில். ஓகே. கீச்சு குரல், லேடி வாய்ஸ், வயலின் இதெல்லாம் வந்து ட்ரபிள். ஓகேங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ட்ரிபிளோ பேஸோ எதுவும் வராது. ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் வரும், ஸ்பீச் மட்டும் வரும். ஓகேவா? தென் ஒரு ட்ரம்ஸ் கும் சவுண்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ட்ரம்ஸ்லேருந்து வரக்கூடியது. ஓகே. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், இதுதான் ஆடியோ ஃப்ரீக்வன்சி. இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி 20 to 20 கிலோ சைக்கிள்ஸில் இருக்கும். அதை ஹெட்ஸுன்னு சொல்லலாம், பல்ஸுன்னு சொல்லலாம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், சிக்னல்னு சொல்லலாம், வேவ்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ என்ன இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, நம்மளால் ஆடியோ ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ண முடியும். எப்படி? ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து நகரணும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பிளேடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சுண்டி விட்டால் அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் நகரணும். நகர்ந்துச்சுன்னா அது ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணும். ஒவ்வொருத்தடையும் ட்ரிகர் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் ஆடியோ ஃப்ரீக்வன்சி. ஒருவேளை இந்த பிளேடு நிலையாக இருந்துச்சுன்னா அதனால் எந்த ஃப்ரீக்வன்சி உற்பத்தி ஆகாது, நம்ம காதால் கேட்க முடியாது. இந்த பிளேடை சுண்டி விடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ட்ரிகர். அந்த ட்ரிகர் பண்ணும் பொழுது இது ஒரு செகண்டுக்கு 20 டைம்ஸ்லேருந்து 20,000 டைம்ஸுக்குள்ளே ஆசிலேட் ஆனால், முன்ன பின்ன நகுந்தா, அதனால் உருவாகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை நம்ம காதால் கேட்கலாம். அதைத்தான் ஆடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒருவேளை இந்த பிளேடு அல்லது 20,000 சைக்கிள்ஸுக்கு மேலே ட்ரிகர் ஆச்சு, 20,000 சைக்கிள்ஸுக்கு மேலே ஆசிலேட் ஆச்சு, நகர்ந்துச்சு அப்படின்னா அதனால் உருவாகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை நம்ம காதால் கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு பேசிக். அப்போ ஆடியோ ஃப்ரீக்வன்சினால் முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? சரி. இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் இந்த பாருங்கள், ஏ பி சி அப்படின்னு 3 பேண்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஏ தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ். இந்த பி வந்து என்ன சொல்கிறாங்க? வாய்ஸ் அல்லது ஸ்பீச். சி என்ன சொல்கிறாங்க? ட்ரிபிள்னா கீச்சு குரல், சரங்க சத்தம். முதல்ல 3 இருக்குது. ஆடியோ ஃப்ரீக்வன்சின்னு ஜென்ரலாக சொல்லியாச்சு. இருந்தாலும் ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் என்னென்ன இருக்குது? பாஸ் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது. இந்த 3 வரணும். வந்தால் தான் டோட்டல் ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரெஸ்பான்ஸ். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ப்ராஜெக்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இது ஒரு ஸ்பீக்கர், ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது ஒரு பிசிபி பிரிண்டட் சர்க்கியூட் போர்டில் ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ஒரு 555 ஐசி கொடுத்துருக்கேன். ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு போலார் கெப்பாசிட்டர் இருக்குது. போலார் கெப்பாசிட்டர் ஒன்று, நான் போலார் கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேங்களா? தென் ஒரு பிக்சர் ரெசன்ஸ் ஒன்று இருக்குது, வேரியபிள் ரெசன்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டையும்
எவ்வளோ மினிமம் காம்பனன்ட்ஸை குறைச்சி அந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணால் குவாலிட்டி அவுட்புட் வருமோ அதை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதிகமான செலவு இல்லாமல் லோ காஸ்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய நாலேஜ் வரும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன். இதில் சிம்பிளாக பார்த்தா தெரியுது. 9 வோல்ட் பேட்டரி, ஒரு பவர் சப்ளை, அது 9 வோல்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஒரு 255 ஐசி இருக்குது. 255 ஐசி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 255 ஐசி இந்த சர்க்யூட்டில் வேறு என்ன இருக்குன்னா, ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், ஒரு நான் போலார், ஒரு போலார், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர், ஒரு கண்ட்ரோல். இவ்வளோ தான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸுக்காக. ஓகே, இப்போது உங்களுக்கு 255 ஐசி பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். இந்த 255 ஐசி பற்றி பாருங்கள். இதுதான் 255 ஐசி. இது கிட்டத்தட்ட 8 பின் ஐசி, டூயல் இன்லைன் பேக்கேஜ், 2 பக்கம் லெக் இருக்கும். இந்த ஐசி வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட 75 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணினா தான் நாலேஜ் கெயின் வரும். இந்த ஐசியில் 1வது பின் வந்து சப்ளை, 2வது பின் எடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரிகர், 3வது பின் வந்து அவுட்புட், 4வது பின் எடுத்துட்டிங்கன்னா ரீசெட், 5வது பின் வந்து கிளாக், 6வது பின் வந்து தெரசோல்டு, 7வது பின் வந்து டிஸ்சார்ஜ். இதுதான் அதனுடைய கான்ஃபிகரேஷன். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள். அப்போது பாருங்கள், 1வது பின் கிரவுண்டு, 2வது பின் ட்ரிகர், 3வது பின் அவுட்புட், 4வது பின் ரீசெட், 5வது பின் வந்து கிளாக் கண்ட்ரோல், 6வது பின் தெரசோல்டு, 7வது பின் டிஸ்சார்ஜ், 8வது பின் வந்து விசிசி சப்ளை. இப்போது இதுதான் அந்த ஐசியோட இன்னர் டயக்ராம். இந்த ஐசியில் 255ங்கிற பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஐசிக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் இடையில் ஒரு பொட்டென்ஷியல் டிவைடர் இருக்குது. அந்த பொட்டென்ஷியல் டிவைடரில் ஈக்குவல் வேல்யூவில் ரெசன்ஸை பண்ணி இணைச்சிருக்காங்க. அந்த ரெசன்ஸுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 5K. ஸோ இந்த ஐசி இஸ் கால்டு 255 டைமர் ஐசி. இன்னொரு ஐசி இருக்குது 556, அதுக்கு பேர் டூயல் டைமர் அப்படின்னு பேர். அதை பற்றி வீடியோ வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஐசிக்குள்ளே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் 25 டிரான்சிஸ்டர் இருக்குது, 16 ரெசிஸ்டன்ட் இருக்குது, 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அது இல்லாமல் 2 டயோடு இருக்குது. இதெல்லாம் இன்கோர்பரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டருக்குள்ளே இந்த ஐசியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லோ காஸ்ட் ஐசி இது. இந்த ஐசியை நீங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஐசி பேஸ் இருக்குது, ஐசி பேஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. ஏதாவது தவறு கரெக்ட் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இந்த சர்க்யூட்டில் நிறைய வீடியோ போட முடியும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஏஎஃப் ஜெனரேட்டர். ஆடியோ ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ண முடியுமா? காதில் கேட்குறது எல்லாமே ஆடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறேன், இப்போது பாருங்கள், இந்த இடத்துல ஏஎஃப் ஆசிலேட்டர் இருக்குது, ஏஎஃப் டிரைவர், ஏஎஃப் அவுட்புட், தென் ஒரு ஸ்பீக்கர். இதுதான் ஐசிக்குள்ளே இருக்குது. ஐசிக்குள்ளே நிறையா இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்கேன், இந்த 255 யூஸ் பண்ணி மானோ, பை, அஸ்டேபிள் இப்படி எல்லாமே பண்ண முடியும். இப்போது ஜஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது வருதா, சத்தம் வருதா? ஸ்பீக்கரில் எதுவும் வரல. இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலை நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணும்போது விதவிதமான சவுண்டெல்லாம் வரும். சாதாரண கீச்சு குரல் சவுண்டு. அதாவது இதில் வந்து ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இதில் ஃப்ரீக்வன்சி உற்பத்தி ஆகுது. ஆசிலேட்டர்னால் ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் ஆசிலேட்டர். இதில் உருவாகிற ஃப்ரீக்வன்சி 20 to 20 கிலோ சைக்கிள்ஸில் இருந்தால் அது வந்து ஆடியோ ஃப்ரீக்வன்சி. அதிகமாக இருந்ததுன்னா 20 கிலோ சைக்கிள்ஸ்க்கு மேலே ப்ரொடியூஸ் ஆனால் ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஐசியை வச்சு ஏஎஃப் ஃப்ரீக்வன்சியும் உற்பத்தி பண்ண முடியும், ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் உற்பத்தி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏஎஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த ஐசி எப்படி உற்பத்தி பண்ணோம், இந்த நம்ம மல்டி டோன் ஜென்ரேட்டர் மாதிரி வச்சுங்களேன், சின்ன சின்ன சவுண்டாக. ஓகேவா? இதில் வர்ற ஃப்ரீக்வன்சி உதாரணமாக 200 ஹெர்ட்ஸ் வரும், அப்புறம் 2K, 4K, 8K, 10K, 15K இப்படியெல்லாம் வேரியபிள் ஃப்ரீக்வன்சியை நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம் ஒரே ஒரு வேரியபிள் ரெசன்ஸை உபயோகப்படுத்தி. பாருங்கள், இப்போது
ஒரு சவுண்டு, ஒரு விசில் சவுண்ட். இது மெல்ல மெல்ல என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாறும். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக மாறும். கொஞ்சம் லோ, ஹை. ஸோ நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணுமோ நிலையா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலிங் பெல்லாகவும் யூஸ் பண்ண முடியும், ஒரு பீப்பிங் சவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படி வருது? கண்டிப்பாக சவுண்டை காதில் கேட்குறோம் இல்லையா? ஸ்பீக்கர் மூலிமா கேட்குறோன்னா என்ன அர்த்தம்? இந்த ஐசிக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஏஎஃப் ஆசிலேட்டர் இருக்குது, ஏஎஃப் டிரைவர் இருக்குது, ஏஎஃப் அவுட்புட் இருக்குது. ஏஎஃப் ஆசிலேட்டருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணோம். அது நேராக என்ன பண்ணுது, டிரைவருக்கு அனுப்போம். டிரைவரில் அந்த ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணோம், அது நேராக அவுட்புட்டுக்கு வரும். இந்த அவுட்புட்டில் என்ன ஆகுது, இந்த ஃப்ரீக்வன்சி இந்த அளவுக்கு ஆம்பிளிட்யூட் ரைஸ் ஆகும். இந்த கெப்பாசிட்டியோட ஒர்க்கு சொல்லியிருக்கேன், அலோ ஏசி சிக்னல், பிளாக் டிசின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து நேராக ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும். இதுதான் இந்த சர்க்யூட்டினுடைய இன்னர் டயக்ராம். நிறைய மோடு இருக்குது. மானோ, பை, அஸ்டேபிள் மோடு இருக்குது. இது எந்த மோடில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இது வந்து அஸ்டேபிள் மோடில் ஒர்க் பண்ணுது. இப்போது இந்த ஐசி எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ், வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டிலாம் தேவை அப்படிங்கிறத பற்றி இப்போது நாம் ஒரு டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகைன் இதில் என்ன பண்ண முடியும், வித்தியாசமான ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ண முடியும். இது ஒரு சவுண்டு, கொஞ்சம் மாற்றினா ஒரு பிச்சு மாறிடும், இன்னொரு பிச்சு மாறும். ஓகே, நம்ம இதை எந்த டோன் வேணுமோ அந்த டோனை நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு பிடிச்சிருக்கே அப்படின்னா ஒரு டோர் பெல்லாக வெஹிக்கிளுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்குறதுனால நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஐசியோட ஆப்ரேஷன், இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதன் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ நம்ம சர்க்யூட் பார்க்கலாமா? பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் சர்க்யூட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்களேன், இதான் 555 ஐசி. இதில் வந்து 4வது பின்னு 8வது பின்னு சப்ளை பாயிண்ட்டு, 3வது பின் வந்து சிக்னல் அவுட்டு ஒரு போலார் கெப்பாசிட்டர் வழியாக ஸ்பீக்கருக்கு போகுது. 5வது பின் வந்து ஒரு 10K டிஸ்க் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 1வது பின் வந்து டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 2, 6 பின்னையும் ஷார்ட் பண்ணி 2K2 ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். 7வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் நடுவில் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், இதனுடைய வேல்யூ வந்து 470K. அப்புறம் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் 10K. இதுதான் டோட்டல் காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஃபிக்ஸட் கெப்பாசிட்டர், ஒரு போலார் கெப்பாசிட்டர். இந்த பின் நம்பர் 5 வந்து கனெக்ஷன் இல்லாமையும் சர்க்யூட் ஒர்க் பண்ணோம், என்சியாகவும் ஒர்க் பண்ணோம். வேணும்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு கண்ட்ரோல் சிக்னல் அப்படிங்கிறதுக்காக ஒரு 0.01 டிஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த ஐசி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஸ்பீக்கருடைய ஒர்க்கு உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஆடியோ சிக்னலாக மாற்றும். ஒட்டுமொத்த சர்க்யூட்டும் ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம், எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. இந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேரியஸ் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம். விருப்பமுள்ளவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.